குருப்யோ நமக. மிதுன லக்னத்திற்கான சுபயோக கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு. புதன் பிளஸ் சுக்கிரன் வந்து சுபயோக கிரக சேர்க்கை. புதன் பிளஸ் சனி கிரக சேர்க்கை ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியது. சுக்கிரன் பிளஸ் சனி நல்ல கிரக சேர்க்கை நல்ல பலனை செய்யக்கூடியது அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னு கேட்டா இது வந்து உபய லக்னங்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 4-7 அதிபதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் அதிபதி புதனாவே வந்துடுறாரு. 7ஆம் அதிபதி குருவா வர்றதுனால அவர் வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற நிலைப்பாட்டிலையும் வர்றதுனால 10ஆம் இடத்துக்குடைய அதிபதியும் அவரே இருந்தாலும் அவருடைய அசுப பலன் வந்து கொடுத்துருவாருன்றதுனால குரு சேர்க்கை அவ்வளவு நல்லதில்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது. புதன் வந்து லக்னாதிபதி கூட பஞ்சமாதிபதியான சுக்கிரன் சேர்வது நல்லது. எதுவும் நல்ல இடத்துல நல்ல சாரம் வாங்கி இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து விரையாதிபதியும் அவரே, அதுக்கான ஒரு சில விரையாதிபதியான பலனையும் அவரு செய்வார். அதனால அதை கரெக்டா அந்த கிரக சேர்க்கை பார்த்து நம்ம பலன் சொல்லணும். புதன் பிளஸ் சனி அப்படின்னும் போது புதன் லக்னாதிபதி, சனி வந்து உங்களுக்கு 8-9 கூடியவன் அப்படிங்கறது சொல்லலாம். இவ சம பலன் தான் இந்த கிரக சேர்க்கை கொடுக்கும். அதனால அதையும் கொஞ்சம் பார்த்து பலன் சொல்லணும். சுக்கிரன் பிளஸ் சனி அப்படின்னும் போது பஞ்சமாதிபதி விரையாதிபதி பிளஸ் சனி அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து இதுவும் சாரத்தை பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும். சுக்கிரன் பிளஸ் சனி தொழில்ல பொருளாதார முன்னேற்றத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த கிரக சேர்க்கை. ஆனா திருமணத்துல ஒரு தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையாகும். இதுக்கு ஒரு சில பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க வளமுடன்.